அந்த நாள் நினைவலைகளை, மலரும் நினைவலைகளை, வானொலி சம்பந்தமான அனுபவ பதிவுகளை பொருத்தமான பாடல்களோடு தொகுத்து தருகின்ற நிகழ்ச்சியாக வானொலி நேயர்களை பொன் ஊஞ்சலில் ஆட வைக்கும் நிகழ்ச்சி இது. அந்த காலத்திலே முழுக்க முழுக்க மக்களின் பொழுதுபோக்கு சாதனமாக வானொலி இருந்த காலகட்டத்தில் வானொலியிலும் பாடல்களை தரவரிசைப்படி ஒழுங்குபடுத்துகின்ற நிகழ்ச்சிகளும் அன்றைக்கு இடம்பெற்றிருந்தன. அதாவது நேயர்களை அதிகமாக கவர்ந்த பாடல்களை தரவரிசைப்படி முதல் 10 பாடல்கள் என்று ஒழுங்குபடுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி 1950களிலும் இருந்தது, 60களிலும் இருந்தது, 70களிலும் இருந்தது. 1950களில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் வானொலி, தமிழ் வானொலி உலகின் தந்தை என்று போற்றப்படுகின்ற மயில்வாகனன் அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற போது 2 பாடல்கள் கிட்டத்தட்ட 1 வருட காலம் முதலாவது ஸ்தானத்தை பிடித்திருந்தது. அதாவது நேயர்களினுடைய வாக்குகளை, அதிக வாக்குகளை பெற்று முதலாவது ஸ்தானத்தை பிடித்திருந்தது. அதில் ஒரு பாடல் திரையிசை திலகம் KV மகாதேவன் அவர்களின் இன்னிசையில் முதலாளி திரைப்படத்தில் TMS அவர்கள் பாடிய ஏரிக்கரையின் மீது அந்த பாடல். அடுத்த பாடல் இந்த பாடல். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமே, அருவி தரும் குளிர் நீர் அன்பே இனிமே, அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அமுதும் தேனும் எதற்கு. நிலவில் நிழலோ பதனோ நிலவில் நிழலோ பதனம், புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம். நிலவில் நிழலோ பதனம், புது நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம். மலையில் பிறவா மாமணியே, மலையில் பிறவா மாமணியே, நான் கொய்யும் கொய்யா கனியே, வானமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு. விழியாலே காதல் கதை பேசு, மலர் கையாலே சந்தனம் பூசு. விழியாலே காதல் கதை பேசு, மலர் கையாலே சந்தனம் பூசு.
தமிழ் மொழி போலே சுவையூட்டும் செந்தேனே, தமிழ் மொழி போலே சுவையூட்டும் செந்தேனே, உடல் நான் உயிர் நீதானே, வானமும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே, எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. அந்த காலத்து வானொலி நினைவலைகளை யான் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது, மயில்வாகனன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது சில நேயர்கள் அதை கேட்டுவிட்டு மயில்வாகனம் சர்வானந்தா தானே என்று கேட்பார்கள். மயில்வாகனம் சர்வானந்தா வேறு, மயில்வாகனன் வேறு, இருவரும் இரு வேறுபட்ட காலத்தவர்கள். மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் KS ராஜா அவர்கள் இவர்களெல்லாம் ஒரு காலத்தவர்கள். ஆனால் மயில்வாகனன் ஆரம்ப காலத்தவர், தமிழ் வானொலி உலகின் தந்தை என்று போற்றப்படுபவர். அவருக்கு பிற்பட்ட தலைமுறையில் வந்தவர்கள்தான் மயில்வாகனம் சர்வானந்தா, KS ராஜா, மற்ற அறிவிப்பாளர்கள். KS ராஜா அவர்களை ஒருமுறை ஒரு பத்திரிகைக்காக யான் பேட்டி கண்ட போது அவர் தம்முடைய குரு என்று குறிப்பிட்டது மயில்வாகனன் அவர்களை. அவர் அறிவிப்பு பயிற்சிக்கு சேர்ந்தபோது தமக்கு பயிற்சி கொடுத்து தம்மை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தவர் மயில்வாகனன் அவர்கள் என்று நன்றியுடன் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டார். KS ராஜா வானொலிக்கு வருகின்றார் என்றால், ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகின்றார் என்றால், நேயர்கள் முக்கியமாக அவருடைய அந்த ஸ்டைலான அறிவிப்பை மட்டுமல்ல, அவருடைய அந்த மின்னல் வேக அறிவிப்பை மட்டுமல்ல, அவர் செய்கின்ற சித்து வேலைகளை ரசிப்பதற்காகவும் ஆவலோடு காத்திருப்பார்கள். ஒரு படத்துக்கு விளம்பரம் செய்கின்ற போது அந்த படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் வரியை அல்லது அந்த படத்திலே இருக்கின்ற ஒரு வசனத்தை அல்லது 2-3 வசனங்களை எடுத்து அதை அழகாக அதை பின்னி சித்து வேலைகளை நிகழ்த்துவார். அதுவும் குறிப்பாக அந்த ராஜா என்கின்ற வார்த்தை ஒரு பாடலிலோ அல்லது ஒரு வசனத்திலோ வந்தால் அதை எடுத்து வைத்துக் கொண்டு தன்னோடு அதை இணைத்து அதிலே ஒரு வித்தை காட்டுவார். அவர் விரும்புகின்றாரோ விரும்பவில்லையோ, நேயர்கள் அதை விரும்பினார்கள். KS ராஜா வந்தால் அங்கே ராஜா என்ற வார்த்தையை வைத்து அவர் ஒரு வித்தையை காட்ட வேண்டும் என்று அந்த காலத்திலே நேயர்கள் விரும்பினார்கள். நானே என்றும் ராஜா, ஆனால் முள்ளில் ரோஜா, ராஜா ஐ லவ் யூ. மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை, இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள், அதுதான் எல்லை. கண்ணனிடம் சேலன் கண்ட சுகம் இல்லை இல்லை, கம்பனிடம் சோழன் கண்ட சுகம். இது காவிய காலத்து அன்பு மனம், பசும் பாலையும் நீரையும் சேர்த்த விதம். ராஜா லவ் யூ. பன்னீரென்றாலும் கண்ணீரென்றாலும் உன்னை நானாக நினைப்பேன், பள்ளம் என்றாலும் மலைக்கே சென்றாலும் உன்னை என்னோடு அணைப்பேன். மாலை கொண்டாலும் மறுநாள் வந்தாலும் நாளை உன்னோடு கழித்தேன். பாதை ஒன்றாக பார்வை ஒன்றாக வாழ்வை உன்னோடு இணைப்பேன். இமை துட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை, இருவரும் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள், அதுதான் அன்பின் எல்லை.
கற்பூரவாசம் நீ என்று சொந்தம் கொண்டாடி இருப்பேன். அங்கம் இல்லாமல் ஆதி இல்லாமல் அவள் போல் நான் என்று கலப்பேன். எண்ணம் வாழ்வாக எல்லாம் நன்றாக இறைவா நான் உன்னை அழைத்தேன். இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி அறிமுகமாகாத காலகட்டத்தில் அந்த நாளிலே மக்கள் வானொலியை எப்படியெல்லாம் ரசித்தார்கள், வானொலி கலைஞர்களுடைய அந்த தமிழ் தொண்டு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மலர்ந்திருக்கின்றது. இலங்கை வானொலியின் வர்த்தக சேவையில் விளம்பர யுக்திகளை கையாண்டு தனது கனிரந்த குரலால் பலரையும் கவர்ந்த சிரேஷ்ட அறிவிப்பாளர் SP மயில்வாகனன். விளம்பர நிகழ்ச்சிகளில் முத்திரை பதித்துச் சென்ற SP மயில்வாகனன் அவர்களைப் பற்றி விவரங்களை தருகின்றார் ஜார்ஜ் சந்திரசேகரன். இலங்கை வானொலியின் வர்த்தக சேவை என்றால் SP மயில்வாகனன் அவர்கள். SP மயில்வாகனன் அவர்கள் என்றால் இலங்கை வானொலியின் வர்த்தக சேவை என்ற ஒரு காலம் இருந்தது. 1954ஆம் ஆண்டு வர்த்தக சேவையில் அறிவிப்பாளராக சேர்ந்த SP மயில்வாகனன் அவர்கள் சுமார் 20 ஆண்டுகளாக இலங்கை வானொலி தமிழ் வர்த்தக சேவையை கட்டி எழுப்பியவர். இவர் வர்த்தக சேவைக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியன. 1950களிலும் 60களிலும் தென்னிந்திய திரைப்பட நடிகர்களுக்கு இல்லாத புகழ் இவருக்கு இருந்தது. இலங்கையில் மாத்திரமல்லாது ஏனைய பல நாடுகளிலும் இவர் புகழணியில் நின்றார். SP மயில்வாகனன் அவர்களின் மனைவியாரும் ஓர் அறிவிப்பாளராக இலங்கை வானொலியில் அப்போது கடமையாற்றியவர்தான். திருமதி செந்தில்மணி மயில்வாகனன் அவர்கள் இலங்கை வானொலியின் தேசிய சேவையில் நிரந்தர அறிவிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றியவர். பழைய தலைமுறையினருக்கு மிகவும் பரிச்சயமான இவர் இன்றைய தலைமுறையினருக்கு புதியவர். SP மயில்வாகனன் அவர்கள் பழகுவது தீனியவர். எல்லோருடனும் இன்முகத்துடன் கள்ளம் கவடமாட்டு பழகுவார். இவர் இருதய நோய் காரணமாக ஓய்வு பெறும் வயதிற்கு முன்னதாகவே பதவியிலிருந்து விலகிக் கொண்டவர். இவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் அளித்த பேட்டியிலிருந்து ஒரு சில பகுதியை கேட்டு பார்ப்போம். மற்ற ஒலிபரப்பு தமிழில் பிரபல்யம் அடைந்தது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இருந்துதான். இது நான் சொன்னதே முதல் அரை மணி நேர நிகழ்ச்சியில் ஆரம்பித்து பின்பு படிப்படியாக அது கூடிக்கொண்டே வந்து இப்பொழுது ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்கின்றது வர்த்தக ஒலிபரப்பு. அப்படியான நிலையில் வர்த்தக ஒலிபரப்பில் தமிழில் எப்படி ஒரு விளம்பரத்தை அறிமுகப்படுத்துவது என்று இருக்கும் பொழுது நானும் முதல் ஆங்கில அறிவிப்பாளர்கள் எப்படி வாசிக்கின்றார்கள், எப்படி செய்கின்றார்கள் என்பதை அவதானித்துதான் நானும் அவர்களை பின்பற்றினேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பாணி உண்டாக்க வேண்டும் என்று இருந்தாலும் வர்த்தகர்கள் பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரத்தை செய்ய விரும்பும் பொழுது அவர்கள் தங்களுடைய பேர், அதாவது விளம்பர பேர் முன்னணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நினைத்தார்கள். அதனால் எங்களுக்கு வர்த்தக ஒலிபரப்பின் தலைமையாக இருந்த ஆஸ்திரேலியர் கூட சொன்னது என்னவென்றால், இந்த விளம்பரங்களை வாசிக்கும் பொழுது விளம்பர பேர் மற்றவர்கள் காதில் நன்றாக பதியும் விதத்தில் சொல்ல வேண்டும் என்பதால். அதனால் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கூறுவார்கள் என்று சொல்வார்கள். அது உச்சரிப்பு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதனால் நான் அந்த பாணியை பிடித்துக் கொண்டு வந்தேன். அந்த பாணி தான் இப்பொழுதும் பரவலாக இருக்கின்றது என்று நம்புகின்றேன். நாம் வர்த்தக விளம்பரத்தை செய்யும் பொழுது இன்னொன்று அந்த அதிகாரி ஆஸ்திரேலியர் சொல்லித் தந்தார், நாங்கள் வர்த்தக சேவையில் கடமையாற்றும் பொழுது நீங்கள் அறிவிப்பாளர் என்பதை மறந்துவிட வேண்டும். நீங்களும் ஒரு விற்பனையாளர் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொருட்களை விற்பனை செய்ய முடியும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரோடு பேசும் பொழுது இன்னென்ன சாமான்களை விற்க போகின்றோம் என்று சொல்லும் பொழுது அந்த பொருட்களின் தரத்தை நீங்கள் நன்றாக சொன்னால்தான் அவர்களும் அதில் மயங்கி விரும்பி வாங்கக்கூடும். அதனால் நீங்கள் அறிவிப்பாளர் என்பதை மறந்து ஒரு விற்பனையாளர் என்ற நோக்குடன் தான் வர்த்தக ஒலிபரப்பில் கடமையாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எங்களுக்கு சினிமா பாடல்களையே வர்த்தக சேவையில் ஒலிபரப்பி வந்த SP மயில்வாகனன் அவர்களிடம்
அவருக்கு பிடித்தமான பாடல் எது என்று கேட்கப்பட்ட போது, இனி மனிதப்பட்ட பாடல் என்று சொல்லி சொன்னா உண்மையிலேயே புரட்சி வரிசையிலேயே ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற ஒரு போட்டி என்று சொல்லி சொன்னால், நான் ஒரு முறை இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது விஸ்வநாதன் ராமூர்த்தி ஆகியோர் சுசிலாவுக்கு ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். எனக்கு ஒரு யோசனை வந்தது, இதையே ஒரு போட்டியாக நான் ஒளிப்பதிவு செய்தால் என்ன என்று அவர்தான் உத்தரவிட்டேன். அவர்களும் ஆம் என்று சொன்னார்கள். அந்த பாடல் என் மனதில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நேரலும் அந்த போட்டியையும் கேட்டிருக்கக்கூடும், அந்த பாடலையும் கேட்டிருக்கக்கூடும். அதுதான் அழகன் முருகன் என்று சுசிலா பாடிய அந்த பாடல். அதை எனக்கு எத்தனை முறை கேட்டாலும் சொல்லிட்டார். மயில்வாகனன் அவர்களை பற்றி நான் குறிப்பிடுகின்றதை எல்லாம் கேட்டுவிட்டு சில நேயர்கள் என்னிடம் கேட்பார்கள் தொலைபேசியில், உங்களுக்கு ஒரு 60 வயது இருக்குமா என்று. அப்படி அவர்கள் கேட்கின்ற போது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். காரணம் 10 வயதை குறைத்துச் சொல்லுகின்றார்களே என்று. கே.எஸ். ராஜா அவர்கள் அந்த நீயா படம் திரையிடப்பட்ட போது அவர் அந்த படத்திற்கு விளம்பரம் செய்வார் திரைவிருந்து நிகழ்ச்சியிலே. அந்த படத்தினுடைய விளம்பரத்தை அவர் நிறைவு செய்கின்ற போது, அதாவது அந்த நிகழ்ச்சியை அரை மணி நேரம் வழங்கி விடைபெறுகின்ற போது, அந்த இடத்திலே அந்த ஸ்ரீபிரியா கதாபாத்திரம் வந்து படத்தில் ஒரு காட்சியிலே அந்த பாம்பு கதாநாயகன் இறந்து போகின்ற போது, ராஜா என்னை விட்டுட்டு போறீங்களா என்ற ஒரு வசனம் பேசுவதாக வரும். அந்த வசனத்தை கொண்டு வந்து அழகாக இவர் விடைபெறுகின்ற இடத்திலே கொண்டு வந்து வைப்பார். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கே.எஸ். ராஜா என்று சொன்ன உடனே அந்த ஸ்ரீபிரியா அவர்களுடைய வாய்ஸில் அது வரும், ராஜா என்னை விட்டுட்டு போறீங்களா என்று. உடனே இவர் சொல்லுவார், இல்லை இல்லை, அடுத்த வாரம் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் என்று சொல்லுவார்.
இடம்பெற்ற பாடல். அதை வானொலி மூலமாக கேட்டோம். இன்று நேரில் சுஜாதாவின் குரலில் கண்டோம், ரசித்தோம். மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம். ரசிக பெருமக்களே, கரகோஷம் என்று கூறினால் எல்லோரும் கைதட்ட வேண்டும். As you all know, K.J. Jesudas is a very popular singer right round of India and right round of continent, not only in the continent and even in Arabia. We went to Weeklies recently and he performed a show and he sang in Arabic language and he won a damn fantastic name in Arabic song. But he is not going to render the Arabic song now here, but he is going to sing a popular Hindi number. ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல், ஏற்கனவே பலருக்கு தெரிந்த பாடல், வானொலி மூலமாக ஜேசுதாஸ் என்றால் நினைவுக்கு வரும் ஒரு பாடல். பாடல் ஒன்று. அந்த பாடலை படிப்பதற்கு முன், ladies and gentlemen, there will be a Carnatic recital of K.J. Jesudas, who is a very powerful singer in Carnatic music. Carnatic music means K.J. Jesudas. He has won several awards as a Carnatic singer, and the full-length Carnatic music have a musical fiesta of Carnatic music will be performed tomorrow at the Veerasingam Mall at 6:30 p.m. ரசிக பெருமக்களே, கர்நாடக இசையில் ஆர்வம் உள்ளவர்களை மகிழ்விப்பதற்காக கர்நாடக இசையில் வல்லுநராக இருக்கும் K.J. Jesudas அவர்கள் இசை கச்சேரியை நிகழ்த்துவார்கள். கேட்டு பாருங்கள் கர்நாடக இசை பிரியர்களே. இப்பொழுது பாடல் ஒன்று. Ladies and gentlemen, அந்த ஒரே ஒரு பாடலுடன் ஜேசுதாஸ் இருக்கக்கூடாது. தொடர்ந்தும் பாட வேண்டும், வாழ வேண்டும், எங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் ரசிக பெருமக்கள். You know, ladies and gentlemen, not with one song. He must sing forever. The voice of Jesudas should fly right round the world. Okay, come on, give a round of applause, ladies and gentlemen. Thank you very much. Okay, there's a popular number in Tamil, Balachandra's film, Apurva Ragangal, Adisaya Ragam. Ladies and gentlemen, that was a fantastic rendering of Sujata. Very beautiful name and very beautiful song and very beautiful music of the orchestra who have been here. Now, please, what we expect from you all is what? Clapping. Applause. Come on. Thank you very much. My good friend, Mr. B.H. Abdul Hamid, who have been comparing earlier and who introduced me very nicely. I'm handing over the mic to my good friend and good announcer with good heart and genuine man, to my good friend B.H. Abdul Hamid. நன்றி ராஜா. ரசிக பெருமக்களே, K.J. Jesudas அவருடன் பத்மஸ்ரீ விருது பெற்ற K.J. Jesudas அவருடன் இணைந்து பாடியவர் உங்கள் அபிமானத்தை பெற்ற திரைப்பட பாடகி, தமிழ் திரைப்பட பாடகி சுஜாதா அவர்கள். அதாவது K.J. Jesudas அவர்கள் மலையாள திரைப்பட உலகில் வெற்றி கொடி நாட்டி, அதாவது அவரது பெயர் கேரளம் என்று கூறினார், K.J. Jesudas என்று தான் கூறுவார்கள். அதை பற்றி நீங்கள் எல்லோரும் சில சினிமா பத்திரிகை மூலமாக அறிந்திருக்கலாம். அடுத்து ஒரு மலையாள திரைப்பட பாடல், அது ஜேசுதாஸ் அவர்களுக்கு, உங்கள் அபிமானத்தை பெற்ற பாடகர் K.J. Jesudas அவர்களுக்கு விருப்பமான பாடலாக இருக்கும். அந்த பாடலை பாடுவார் நிச்சயமாக. மீண்டும் ஒரு கரகோஷம். Ladies and gentlemen, K.J. Jesudas is a very popular singer who has got around the world of India and he got the award of the Indian President. Come on, let's give a round of applause. Come on. Thank you very much, ladies and gentlemen. Okay, here is again the popular Tamil number, Pacha Parvai. இந்த திரைப்படம் இலங்கைக்கு இன்னும் வரவில்லை, புதிய திரைப்பட பாடல். அந்த பாடலை பாடுகின்றார் உங்கள் அபிமானத்தை பெற்ற K.J. Jesudas. Oh, to K.J. Jesudas, come on. Thank you very much. Ladies and gentlemen, that was a fantastic rendering of K.J. Jesudas. Let's have a very powerful round of applause. Come on. Thank you very much. It's going to be Sujata, very lovely name, and she's going to sing Darling, Darling, I Love You. Okay, come on with an applause. You know, ladies and gentlemen, that was Darling, Darling, I Love You. That doesn't mean that Sujata loves me or anyone, but she loves music. Come on, let's give a big hand. Come on, ladies and gentlemen. Please, round of applause from right round. Thank you very much. Okay, you have heard about the rivers. நதிகளை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். கங்கை, யமுனை. இந்த நதிகள் இமயமலையில் இருந்து எப்படி உருவாகின்றனோ அதை பற்றி பாடுகின்றார் K.J. Jesudas. இணைந்து பாடுவது சுஜாதா அவர்கள். மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் மூலமாக அவர்களை ஊக்குவியுங்கள். இமயம் வரை உயரக்கூடியவர் தான் K.J. Jesudas அவர்கள். அவரது பாடல் திறமைக்காக மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம். ரசிக பெருமக்களே, நீங்கள் எல்லோரும் கேட்ட அந்த பாடலை அவரிடம் கேட்டேன். செம்மீன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அவர் சொன்னார் நிச்சயமாக பாடுவதாக. செம்மீன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மலையாள திரைப்பட பாடல். அந்த செம்மீன் திரைப்படத்தில்
அதாவது இந்த திரைப்படமே இலங்கையில் வெற்றி கொடி நாட்டியதற்கு காரணமாக இருந்தவர் KJ ஜேசுதாஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேண்டும் ரசிக பெருமக்களே, இதோ உங்கள் விருப்பத்திற்கு இணங்க செம்மியின் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கடலின் அக்கறை. KS ராஜா அவர்களுடைய அந்த ஸ்டைலான அந்த மின்னல் வேக அறிவிப்பை ரசிப்பதற்காக மட்டுமில்லாமல் நிகழ்ச்சியிலே அவர் பண்ணுகின்ற அந்த ஒட்டு வேலைகள், சித்து வேலைகள், இவற்றை ரசிப்பதற்காகவும் ஒரு கூட்டம் காத்திருக்கும். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் வீட்டில் ஆஜராகி இருக்கும். அந்த ஒட்டு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் கேட்டிருப்பேனோ எனக்கு தெரியாது. எவ்வளவு நான் தவற விட்டிருப்பேன் என்றால், படிக்கின்ற காலத்திலே எத்தனையோ விஷயங்களை தவற விட்டிருப்பேன். அதில் எனக்கு நினைவில் இருக்கின்ற சில விஷயங்களை தான் இங்கே பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நானும் பிறந்தேன் திரைப்படம் வெளியான சமயத்தில் அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சியிலே எம்ஜிஆர் அவர்களிடம் கதாநாயகி KR விஜயா அவர்கள் கேட்பார், உங்களுடைய லட்சியம் என்ன என்று. அதற்கு எம்ஜிஆர் சொல்லுவார், அழுபவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பவர்களை சிந்திக்க வைப்பதும் தான் எனது லட்சியம் என்று சொல்லுவார். KS ராஜா உடனே அந்த எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து வைத்துக் கொண்டு, இவர் நான் என் பிறந்தேன் படத்துக்கு KS ராஜா அவர்கள் திரைவிருந்து நிகழ்ச்சி பண்ணுகின்ற போது பாடல்கள் எல்லாம் வரும். எந்தெந்த திரையரங்குகளில் அந்த திரைப்படம் ஓடுகின்றது, அந்த படத்தினுடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு திடீரென KS ராஜா அவர்கள் எம்ஜிஆரோடு பேசுவது மாதிரி அந்த காட்சி அமைப்பார். மக்கள் திலகம் MGR அவர்களே, உங்கள் லட்சியம் என்ன என்று இவர் கேட்பார். கேட்டவுடனே எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த டயலாக் அதுல வரும், அழுபவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பவர்களை சிந்திக்க வைப்பதும் தான் எனது லட்சியம் என்று சொல்லுவார். சொன்ன உடனே KS ராஜா சொல்லுவார், உடனே அறிய பாருங்கள் யாழ் ராணி திரை அரங்கில் நான் ஏன் பிறந்தேன். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். கண்ணும் தாழம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாடு வாழும் தோகை பூம் கண்ணும், எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த, எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. அவளென்றன் மனமேடை தவைகின்ற பணிவாடை, அவளென்றன் மனமேடை தவைகின்ற பணிவாடை, காலம் கொண்டாடும் கவிதை மகள், கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநெஞ்சம் படகாக ஆடும். வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. நிழல் போலும் குழலாட தளிர்மேனி எழுந்தாட, நிழல் போலும் குழலாட
வண்ணம் வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக. 1950களில் 60களில் 70களில், அதாவது தொலைக்காட்சி அறிமுகமாகாத காலகட்டத்தில் மக்கள் வானொலியை எப்படியெல்லாம் ரசித்தார்கள் என்பதை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர். நீ சொல்லாவிடு யார் சொல்லுவார் நிலவே, நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்து கண்ணி சொல்லாவிடு யார் சொல்லுவார் நிலவே. நன்றி. ஒரு முறை தெருவை வெறிச்சோடுகின்றது. எல்லோரும் வீடுகளுக்குள்ளேயே குழுமி இருந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கு பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திற்காக நடிக்க வந்திருந்த நடிகர் திலகம் அவர்களை KS ராஜா அவர்கள் சிறப்பு பேட்டி கண்டிருந்தார். அந்த பேட்டியை வானொலியில் கேட்பதற்காக மக்கள் பல மணி நேரத்துக்கு முன்னதாகவே தயாராக காத்திருந்தார்கள். அப்படியான ஒரு அற்புதமான பேட்டி அது. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இதை பாடுது, கலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இதை பாடுது, கலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. அன்பு தெய்வம் கௌதமனின் அருள் கூறும் ஆலயங்கள் வளரும் நம் உறவுகளை வாழ்த்துகின்ற வேளை இது. போலும் ஆயிரம் காலம் திகட்டாத மோகனராகும் இலங்கையின் இளம் குயில். இப்படியாக நான் வானொலி சம்பந்தமான நினைவலைகளை சொல்லுகின்ற போது சில நேயர்கள் கேட்பதுண்டு. KS ராஜா அவர்களுடைய குரலை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டிருக்கின்றோம். இப்போது அந்த குரலை மறுபடி ஒரு தடவை கேட்க விரும்புகின்றோம். உங்களிடம் அந்த குரல் இருந்தால் கொடுங்கள் என்று. பாபு சுமலதன் சீனிவாசன் ஆகியோரின் நடிப்பில் திசை மாறிய பறவைகள். கிழக்கு பறவை நேற்று பறக்குது,
அதற்கு வானை மறக்க பார்த்தது. சாந்தி யாழ்ப்பாணம் திரைகளில் திசை மாறிய பறவைகள் அழைக்கிறது வெள்ளவத்தை ஆராதனா கோல்ட் ஹவுஸ். 22 கேரட் தங்கத்தில் அன்னர்களே டெலிவிஷன் வளையர்களுக்கும் பண்புறு டிசைன் தங்க நகைகளுக்கும் ஆராதனா கோல்ட் ஹவுஸ் 31 W சில்வா மாவட்ட வெள்ளவத்தை தொலைபேசி 870445. தங்க நகை பிரியர்களே என்று தேடி பிரிய வேண்டாம். இங்கே நாடி செல்லுங்கள். சந்திரா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகளுக்கு இலக்கம் 447 2ஆம் டிவிஷன் மருதானை சந்திரா ஜுவல்லர்ஸ். இந்தியன் வங்கி சேமிப்பு கணக்கு முதல் வெளிநாட்டு வர்த்தக கடன் உதவி வரை உங்களின் எல்லா வங்கி சேவைகளையும் இன்முகத்துடன் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது இந்தியன் வங்கி, கொழும்பு 11. சில நேயர்கள் கேட்பார்கள், அவருடைய புகைப்படம், அவர் எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் பார்த்ததில்லை, அவருடைய புகைப்படம் உங்களிடம் உள்ளதா என்று சொல்லி. அவருடைய புகைப்படம் நிச்சயமாக இன்டர்நெட்டிலே இருக்கின்றது. இணையதளத்திலே சர்ச், யாஹூ சர்ச்சிலோ அல்லது கூகுள் சர்ச்சிலோ KS ராஜா என்று நீங்கள் தமிழிலே டைப் செய்தால், அதாவது k.s.ராஜா என்று ஏதாவது ஒரு தமிழ் பாண்டிலே டைப் பண்ணி தேடினால் நிச்சயமாக அவருடைய புகைப்படம் அங்கே வந்து நிற்கும். இரவுக்கும் பகலுக்கும் இணை என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமணமாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இது எங்கள் தங்கராஜா திரைப்பட பாடல். இந்த எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்கு அவர் தொகுத்து வழங்கிய அந்த வானொலி விளம்பரத்தையும் மறக்க முடியாது. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம், காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம், காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினே ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம், அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம், காலை நேரத்தில் காலங்கள் பார்த்து கழிப்பதென்பது கவிதையின் விளக்கம், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சள், கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சள். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை,
இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கு உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. அந்த காலத்திலே பெரிய அளவிலே தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலம்தான். இருந்தாலும் அற்புதமான பல சித்து வேலைகளை அவர் செய்வார். அவற்றையெல்லாம் இன்றைக்கும் மக்கள் கதை கதையாக சொல்லுவார்கள். நான் கேட்ட அவருடைய ஒரு ஒட்டு வேலை, என்னை கவர்ந்த ஒரு ஒட்டு வேலை, இந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த வண்டிக்காரன் மகன் திரைப்படமும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மீனவ நண்பன் திரைப்படமும் ஒரே நேரத்தில் திரையிடப்பட்ட போது இந்த 2 படத்துக்கும் ஒரே நேரத்தில் அவர் திரை விருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஒரு அரை மணி நேரம். முதலில் வண்டிக்காரன் மகன் ஒரு 15 நிமிடம், அதற்கு விளம்பரம். அதற்கு பிறகு ஒரு 15 நிமிடம் இந்த மீனவ நண்பனுக்கு. 2 படங்களுக்கான நிகழ்ச்சியையும் நிறைவு செய்கின்ற போது ஒரு வித்தியை காட்டிவிட்டு போவார். அந்த இடத்துல அவர் அவருடைய அந்த முத்திரை அழுத்தமாக பதித்து விட்டு போவார். எப்படி என்று சொன்னால், இந்த வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திலே வில்லனாக எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்திருப்பார்கள். அவர் அதில் ஒரு வசனம் சொல்லுவார், அவரை சுட்டுவிட்டு வா என்று சொல்லுவார். அவரை சுட்டுவிட்டு வா என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை மட்டும் அப்படியே கே.எஸ். ராஜா எடுத்துக் கொள்வார். மீனவ நண்பன் திரைப்படத்திலே ஏதோ ஒரு காட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார், தோட்டாக்களுக்கெல்லாம் டாட்டா காட்டியவன் நான் என்ற ஒரு வசனம் பேசுவார். அதை தனியாக எடுப்பார். எடுத்துவிட்டு நிகழ்ச்சியை முடிக்கின்ற போது எம்.ஆர். ராதா அவர்களும் எம்ஜிஆரும் பேசுவது போல நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். அதாவது எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்லுவார், அவரை சுட்டுவிட்டு வா என்று. உடனே எம்ஜிஆர் சொல்லுவார், தோட்டாக்களுக்கெல்லாம் டாட்டா காட்டியவன் நான் என்று. இப்படியாக நிறைய திரைப்படங்கள், பட்டாக்கத்தி பைரவன்,
உலகம் சுற்றும் வாலிபன், குறிப்பாக சொல்வதென்றால் நிறம் மாறாத பூக்கள், அந்த திரைவிருந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. குரு திரைப்படம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவருடைய ஒரு ரசிகனாக இணையதளத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து அல்லது உரை வீச்சிலிருந்து ஒரு சில பகுதிகளை இங்கே படித்து காட்டலாம் என விரும்புகின்றேன். தூங்க வைப்பதல்ல வானொலி அறிவிப்பு, தூங்க வைப்பதல்ல வானொலி அறிவிப்பு, உற்சாகம் பொங்கிட வைப்பதுதான் உயிர் துடிப்பான அறிவிப்பு என்று 70களில் எழுந்து வந்த மின்சார தமிழே வணக்கம். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கு அருகில் ஆவலுடன் குழுமியிருக்கும் எங்கள் வான் உயர்ந்த ரசனைகள் வற்றாத வரை உங்களை மறக்க முடியுமா ஐயா? பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் சென்றலாகலாம், கண்கள் என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் சென்றலாகலாம், கண்கள் என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். பாசம் என்ற தீபம் இன்று பார்வையில் ஏந்திடுவோம், மனக்கடலில் எண்ண படகில் எந்த காலமும் நீந்திடுவோம். 100 வயதை தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அன்னையின் நிழலில் அன்பெனும் குடையில் 1000 பாடல்கள் தோன்றும், 1000 பாடல்கள் தோன்றும். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். தொலைக்காட்சி அறிமுகமாகாத காலகட்டத்தில், அதாவது 50களில் 60களில் 70களில் மக்கள் வானொலி எல்லாம் எப்படி ரசித்தார்கள், வானொலி நேயர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன, வானொலி கலைஞர்களுடைய தமிழ் தொண்டு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் அசை மீட்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக பொருத்தமான பாடல் பதிவுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். கே.எஸ். ராஜா அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது யான் எழுதிய அந்த உரைவீச்சிலிருந்து சில பகுதிகள் என்று சொன்னேன். இணையதளத்தில் எழுதிய அந்த உரைவீச்சிலிருந்து அவரை முதலாக சந்தித்த அனுபவத்தை கூட பதிவு செய்தேன். அந்த அனுபவத்தை இப்படியாக எழுதியிருந்தேன். யாழ் புகையிரத நிலையத்தில் யாழ் தேவிக்காக காத்திருந்த பயணிகள் மத்தியில் எதிர்பாராத விதமாக உங்களை கண்டு இன்ப அதிர்ச்சிக்கே
திரை போட்டு மறைக்க தெரியாத ஒரு பாமரன் மாதிரி ஓடி வந்து உங்களிடம் ரசிகன் என்ற அடைமொழியுடன் என்னை அறிமுகம் செய்து கொள்ளுகின்றேன். உங்களுக்கே இயல்பான தெளிந்த புன்னகையால் என்னை அங்கீகரிக்கின்றீர்கள். அந்த அங்கீகாரம் தந்த தைரியத்தில் அளவு கடந்த உற்சாகத்துடன் உங்களுடன் அளவலாவுகின்றேன். தகரம் வேய்ந்த திரை அரங்குகளின் பெயர்களை எல்லாம் நீங்கள் உச்சரிக்கின்ற அழகில் அவற்றுக்கு சிகர அந்தஸ்து கிடைத்து விடுகின்ற சிங்காரத்தை பற்றியும் இன்னும் பல சிலிர்ப்பான விஷயங்களை பற்றியும் பட்டியல் போட்டு காட்டி பாராட்டுகின்றேன். நீங்கள் நெகிழ்வது தெரிகின்றது. நீங்கள் ரசிகனின் அன்பு மழையில் நெகிழ்வது தெரிகின்றது. ராஜா, I love you. இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவினில் தூரம் அதிகமில்லை. இருமனம் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பில்லை. கண்ணனிடம் குசேலன் கண்ட சுகம் இல்லை. கம்பனிடம் சோழன் கண்ட சுகம். இது காரிய காலத்து அன்பு மரம். பசும் பாலையும் நீரையும் சேர்த்த விதம். ராஜா, I love you. பன்னீரென்றாலும் கண்ணீரென்றாலும் உன்னை நானாக நினைப்பேன். பள்ளம் என்றாலும் மலைக்கே சென்றாலும் உன்னை என்னோடு அணைப்பேன். மாலை கொண்டாலும் மறுநாள் வந்தாலும் நாளை உன்னோடு கழித்தேன். பாதை ஒன்றாக பார்வை ஒன்றாக வாழ்வை உன்னோடு இணைப்பேன். இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இருவரும் ஒரு குணம் இருவரும் நண்பர்கள் அதுதான் அன்பின் எல்லை. கந்தன் செந்தூரில் குந்தன் பேர் சொல்லி நானோ கற்பூரம் எரிப்பேன். சிந்தும் கற்பூர வாசம் நீ என்று சொந்தம் கொண்டாடி இருப்பேன். அங்கம் இல்லாமல் அவன் போல் நான் என்று கலப்பேன். எண்ணம் வாழ்வாக எல்லாம் நன்றாக இறைவா நான் உன்னை அழைப்பேன். இமை தொட்ட மணி விழி இரண்டுக்கும் நடுவில் தூரம் அதிகமில்லை. இப்படியாக நாம் உரையாடிக் கொண்டிருக்கின்ற போது புகையிரதம் வருகின்றது. ஆமாம், குறிப்பிட்ட நேரத்தில் யாழ் தேவி வருகின்றது. தோழமையோடு என்னிடம் விடைபெற்றுக் கொண்ட நீங்கள் யாழ் தேவியில் துள்ளி குதித்து ஏறி பயணிகளோடு பயணியாக கலந்து விடுகின்றீர்கள். யாழ் தேவி புறப்படுகின்றது. தினம் தினம் பார்த்து பழக்கமாகி போன அந்த யாழ் தேவியினுடைய கம்பீரம் அன்றைக்கு மட்டும் சற்று கூடியிருப்பதாகவே எனக்கு தெரிந்தது. யாழ் தேவியின் கம்பீரம் அன்றைக்கு மட்டும் சற்று கூடியிருப்பதாகவே எனக்கு தெரிந்தது. உள்ளே நீங்கள் அல்லவா?
பயணம் 10 மாத சித்திரம் ஒன்று ஜனனம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் அது எத்தனை நாளோ எங்கெங்கேயோ பயணம் 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 பள்ளிக்கு பயணம் பின்பு அடுத்தது ஆசையின் பயணம் ஆரம்பம் பள்ளிக்கு பயணம் பின்பு அடுத்தது ஆசையின் பயணம் இளங்காலர் கண்களில் பயணம் அந்த கலக்கத்தில் கண்ணீரில் பயணம் இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ எவரை எவர் வெல்லுவாரோ பயணம் 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 புகை வண்டி ஓட்டிட ஒருவன் அது போகின்ற வழி சொல்ல ஒருவன் அந்த இருவரை நம்பிய மனிதன் அவன் இடையினில் நினைப்பவன் இறைவன் இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ எவரை எவர் வெல்லுவாரோ சந்திப்பு வருவது கண்டு பலர் சந்திக்கும் இடங்களும் உண்டு அவர் சொந்தங்களாவதும் உண்டு அது தொடர்கதையாவதும் உண்டு இறைவனும் மனிதனும் பயணம் செய்தாலே எவரை எவர் வெல்லுவாரோ எவரை எவர் வெல்லுவாரோ பயணம் பயணம் பயணம். இடையிலே சில காலம் KS ராஜா அவர்களுடைய குரல் நீண்ட வருடங்கள் ஒலிக்கவில்லை வானொலியில். அந்த ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அவர் திரும்ப வானொலிக்கு வந்தார். வந்தபோது சங்கிலி என்ற நடிகர் திலகம் அவர்கள் நடித்த சங்கிலி திரைப்படத்துக்கு அவர் திரை விருந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். எங்கே தேடி பிடித்தார் என்று தெரியவில்லை. அந்த படத்திலே நடிகர் திலகம் அவர்கள் சொல்லுவார், ஒரு வசனம் சொல்லுவார், ஏ ராஜா வந்தாச்சு என்று சொல்லுவார். என் ராஜா வந்தாச்சு சொல்லி அப்படி அதை எடுத்துக்கொண்டார். எடுத்துட்டு சங்கிலி படத்துக்கு விளம்பரம் செய்வார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று சொல்லுவார். சொன்ன உடனே சிவாஜி சாருடைய வாய்ஸ்ல வரும், என் ராஜா வந்தாச்சு. நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர். நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர். சமுதாய சிந்தனை சேர அநியாய கொள்கை மாற மனிதாபிமானம் வாழ மகத்தான உள்ளம் கூட சிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க
ஸ்வரமில்லாமல் சங்கீதமா, துணையில்லாமல் சந்தோஷமா, ஜோடி சேருங்கள் இளைஞர்களே, ஆடி பாடுங்கள் இளமையிலே, வாழ்க்கையெல்லாம் வசந்தமே, பாசமலர்கள் நம்முள்ளமே, நேற்று போனது பழைய கதை, இன்று வந்தது புதிய கதை, பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே, நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். சங்கிலி எனக்கு குறுக்க யார் வந்தாலும் அதோ கணிதம். நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். என் ராஜா வந்தாச்சு. ஸ்ரீ வாஞ்சி கணேசன், ஸ்ரீ பிரியா, சுனிராஜன், எம் என் நம்பியார், சுந்தரராஜன், மனோரமா மனோகர் மற்றும் பலரின் நடிப்பில் சங்கிலி.